அஜந்தா, ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் தாத்தா. ஓவியம்னா என்ன? இன்னைக்கு நம்ம ஓவியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உனக்கு ஆசையா இருக்கா? ஆமா. ஓவியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உன் பேர் என்ன? அஜந்தா. அஜந்தா. சரி, நான் இப்போ ஓவியத்தை பத்தி சொல்ல போறேன். ஓவியம்னா நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்துறது தான் ஓவியம். ஓவியம்ன்றது நீ இப்போ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற. உன்னுடைய பாடத்துல இருக்கிற பாடங்கள் எல்லாமே முதல்ல காய்கறிகள், கனிகள், பழங்கள் எல்லாமே நமக்கு படமாக தான் காட்டுறாங்க. படமாக காட்டும்போது மனசுல பதியும். அதுதான் ஓவியம். நீ உன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்காகவும் நாம செயல்படுத்துறது தான் ஓவியம். இன்னைக்கு ஓவியங்கள் குகை ஓவியங்களா நமக்கு காலத்தின் கண்ணாடியா கிடைக்குது. அந்த குகை ஓவியங்கள் அஜந்தா ஓவியம், எல்லோரா ஓவியம், அது குகை ஓவியம். அதே போல தமிழ்நாட்டில் சித்தன்ன வாசல் ஓவியங்கள் பிரசித்தி பெற்றது, உலக புகழ் பெற்றது. இது போல ஒவ்வொரு காலத்தையும் நமக்கு காட்டுறது ஓவியம் தான். இன்னைக்கு நம்ம கையில எல்லார்கிட்டையும் ரூபா நோட்டு இருக்கு. ரூபா நோட்டு இருக்கா? அந்த ரூபா நோட்ல காந்தி படம் பார்த்திருக்கிறியா? அந்த காந்தி படத்தை வரைஞ்சதும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் வரைஞ்சாதான் அதுல அந்த காந்தி படத்தை பதிய வைக்க முடியும். அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் படமா நமக்கு காட்டும்போது ஓவியம் நமக்கு மனசுல பதியும். அதே போல பேருந்து நிறுத்தத்துல பஸ் படம் போட்டு பேருந்து நிலையம் அப்படின்னா ஈஸியா பேருந்து நிலையம்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த சாலை விதிகள், குறியீடுகள் இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் இடது வலது அப்படின்னு குறிக்கும்போது அந்த படங்கள் அந்த ஓட்டுநரோட மனசுல பதிஞ்சு ஈஸியா நம்மள பயணத்துக்கு கூட்டு போறாரு. ஒவ்வொரு பயணமும் வெற்றி பயணமா அமையுது. அதனால நாம ஓவியம் நம்மோடு வாழ்க்கையில ஒன்றி இருக்குது. அந்த படங்கள் மட்டும்தான் பாடங்களா நமக்கு கிடைக்குது. இந்த பாடத்துல நீ சிறப்பா செயல்பட மனசை ஒருநிலைப்படுத்தி ஓவியத்தை கத்துக்கிட்டா பாடத்துல முதல் மதிப்பெண் பெறலாம். கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. அதனால ஓவியத்தை நீ கத்துக்க முயற்சி பண்றியா? நல்லா கத்துக்குவியா? சிறப்பா ஓவியத்தை பத்தி தெரிஞ்சுக்கினியா? நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.